கொடைக்கானலில் ஜீப்பில் ஆபத்தான சாகச பயணம். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணம் செய்ததாக ஒருவர் கைது, கார் பறிமுதல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்பூமி பல்லங்கி பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திறந்த ஜீப்பில் பயணம் செய்த சிலர் வாகனத்தின் இருபுறங்களிலும் தொங்கியபடி ஆபத்தான முறையில் சாகச பயணம் மேற்கொண்டதாக கூறப்படும் வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பரவலாக பகிரப்பட்டன. இதையடுத்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் கொடைக்கானல் காவல் துணை கண்காணிப்பாளர் காயத்ரி மேற்பார்வையில் கொடைக்கானல் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் புகழேந்தி தலைமையிலான போலீசார் விசாரணையை தொடங்கினர். சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படும் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள வழித்தடங்களில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை காவல்துறையினர் தீவிரமாக ஆய்வு செய்து சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனம் மற்றும் அதில் பயணம் செய்த நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். சமூக ஊடகங்களில் வெளியான வீடியோ காட்சிகளையும் கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் ஒப்பிட்டு போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்றது. இதன் அடிப்படையில் கொடைக்கானல் ஆனந்தகிரி முதல் தெருவில் வசித்து வரும் முகமது அலி ஜின்னா என்பவரின் மகன் முகமது வாசிம் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மேற்படி ஆபத்தான சாகச பயணத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் முகமது வாசிமை கைது செய்தனர். மேலும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சாகச பயணத்திற்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் சாகச பயணத்தில் ஈடுபட்ட மற்ற நபர்கள் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.